திருச்சி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க மறுக்கும் அரசு பணியாளர். பணிக்கு வராத மருத்துவர்களுக்கு எதற்கு சம்பளம்? பொதுமக்கள் வாக்குவாதம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த சமயபுரம் பகுதியில் உள்ள நரசிங்கமங்கலம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் ஜாஸ்மின் எப்பொழுதும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வெளியில் உள்ள கதவை பூட்டிவிட்டு உள்ளே அமர்ந்து கொண்டு சிகிச்சைக்கு வருபவர்களை மண்ணச்சநல்லூர் அரசு மருத்துவமனைக்கும் அல்லது அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் செல்ல அறிவுறுத்துவதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த ராஜகுமாரியின் மகள் ரித்திகா ஸ்ரீக்கு ஏதோ மர்ம பூச்சி ஒன்று கடித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமியை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் குழந்தையின் தாயார் ராஜகுமாரி. ஆனால் அங்கு பணியில் இருந்த செவிலியர் ஜாஸ்மின் மருத்துவர் இல்லை என்றும் நீங்கள் உங்கள் குழந்தையை அருகில் உள்ள சீனிவாசன் தனலட்சுமி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அல்லது மண்ணச்சநல்லூர் அரசு மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் தாயார் மற்றும் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு எதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் இப்பகுதியில் உள்ளது, செவிலியர் ஜாஸ்மின் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்ற மருத்துவர் பணிக்கு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டி முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த சமயபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அப்படியே நிக்க வச்சு பேசு. சேவை பண்றதுக்கு இங்க பாருங்க டிடின்னு டோக்கன் எழுதிட்டேன். இந்த டேப்லெட்டா கொடுத்தாச்சு. தனலட்சுமிக்கு போ டாக்டர் இருக்குது, ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா என்னை கேட்க கூடாது. அப்படி சொன்னா எப்படி சார் நாங்க பாக்குறது? சொல்லுங்க சார். டாக்டர் இல்லாம அமௌண்ட் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஊசி போடுங்க சார். அப்படி எழுதிட்டாங்க ஊசி வாங்கின மாத்திரை இல்ல சார். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஊசி போட்டு மருந்து கொடுத்து சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணி அது அங்கே எங்க ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. பேர் ராஜகுமாரிங்க. நான் இது மாதிரி சமயபுரம் பேரூராட்சி உட்பட்ட பகுதி நரசிங்கமங்கலத்தில் இருக்கேன். என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து என்ன கடிச்சதுன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் பதட்டத்திலே என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன். அந்த லேடி வந்து கேட்டை கூட திறக்கல. நான் எடுத்தோன்னே ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன சார் ஸ்டேஜை தாண்டிடுச்சு? என் பொண்ணை நான் மருந்து மாத்திரை கொடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன்னா வந்து எதுவுமே பார்க்கல, போகலை. நான் பார்க்க முடியாது, நீ அங்கே போ, இங்கே போ, மண்ணச்சநல்லூர் போ டாக்டர் இருப்பாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போ டாக்டர் இருப்பாங்க, தனலட்சுமி போ டாக்டர். அதை சொல்ல இவங்க எதுக்கு இருக்காங்க? பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற இடத்துல இவங்க எதுக்கு இருக்கிறாங்க? எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து கேட்டாலும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. இவங்க இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பிரச்சனை. பாடி பண்ணு ஒருமையிலலாம் பேசுகிறாங்க சார். மரியாதை கொடுத்தே பேசலை. ஃபஸ்ட்டு வந்த பேஷண்ட்டை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. கேட்டை திறந்து கூட வெளியில் வரல. எப்படி சார் எங்களுக்கு இருக்கும்போது உங்களை நம்பி நாங்கள் எப்படி போகிறது வர்றது? சொல்லுங்கள். எங்களுக்கு பப்ளிக்கு நான் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லைங்கிறாங்க பதில். எங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஜிஹெச் எங்களுக்கு? எங்கள் நரசிங்கமங்கலத்துக்கு எங்களுக்கு இங்கே வேண்டாம். எங்கள் பேர் வச்சுக்க எங்களுக்கு இது வேண்டாம். நாங்கள் எங்கே போய் பார்த்துக்குறோமோ அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? அப்புறம் அவர் போலீஸ் வந்து சத்தம் போடாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் வீடியோன்னு எடுத்தாங்க. சார் திட்டுறாரு. அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க இவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிறாங்க. பப்ளிக் தானே சார் போலீஸு, டாக்டர், நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாதான். நான் உங்களுக்கு பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கிட்டே ஒரு மாதிரியாக ரொம்ப துமுறாதான் சார் பேசுனாங்க போனாங்க. இது மட்டும் இல்லை சார், ஏற்கனவே 2 நாள் முன்னுக்கு இதே நரசிங்கமங்கலத்தில் ஒரு பையன் வந்து அடிபட்டு போயிருக்கான். அவனுக்கு வந்து நான் வெளியவே வர முடியாது, சேஃப்டி இல்லைன்னா சேஃப்டி இல்லாத ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு நீ வர? இருந்துக்க வேண்டியதானே வீட்டிலேயே.
சேஃப்டிலன்னு தெரில. நான் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சார். என் சின்ன பொண்ணு என் பையனையும் தான் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். நீ சேஃப்டி இல்லைங்கன்னா ஸ்டேஜ் தாண்டிருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன சார் அர்த்தம்? எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்கள்? ஊசி போடுறது போய் எனக்குலாம் ஏதாச்சும் ஒன்று பாருங்க, ஹார்ட்டெல்லாம் அடைக்கும். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட வரக்கூடாது போகக்கூடாதுன்னா எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம்? கொடுத்த மாத்திரம் விட்டு எரிஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். வந்தோன்னா அப்புறம் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க சார். அப்பயும் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ ஒரு தும்மராக இதாக பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த நர்ஸெல்லாம் வேண்டாம் சார். எங்களுக்கு சேஃப்டி இல்லாதது, எங்களுக்கு வந்து எங்களுக்கு சரியான பார்க்க டாக்டர் இல்லாத ஆஸ்பத்திரி எங்களுக்கு தேவையில்லை.